ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு ஆப்பச்சட்டி தேவையில்லை, ஆப்ப மாவு அரைக்க தேவையில்லை, அதை ஈஸ்ட்டு போடவும் தேவையில்லை. இதை எதுவுமே இல்லாமல் எப்படியே ஒரு ஆப்பம் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான ஸ்பாஞ்சி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா முக்கியமானதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் ஆப்பச்சட்டி யூஸ் பண்ணலை. அதேமாரி ஆப்ப மாவும் இது கிடையாது. இது இட்லிக்கு அரைச்சி வச்ச மாவு தான் நான் எப்படி ஆப்பம் சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமான விஷயம்லாம் சொல்ல போகிறேன். இந்த இட்லிக்கு அரைச்ச மாவை திக்கா தண்ணி ரொம்ப ஊற்றி கரைக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கணும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த திக்னஸ்க்கு நீங்கள் மாவை ரெடி பண்ணிக்கணும். அதாவது இட்லி ஊற்றி காலையில் முடிச்சிருப்போம், ரொம்ப திக்காக தான் இட்லி ஊற்றுவோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த திக்னஸ்க்கு கரைச்சி வச்சுக்கணும். நம்ம அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கீழே ஆயில் அப்ளை பண்ணும்போது லைட்டாக எடுத்து தான் தடவி விடணும், நிறையா ஊற்றக்கூடாது. ஏன்னா மாவு கரெக்டாக ஈவனாக சமமாக நம்ம பரப்பி விட முடியாது. ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். எப்போவுமே ஆப்பம் சுடும்போது சமமாக தான் நம்ம மாவை பரப்பி விடுவோம். அதனால தான் சொல்கிறேன், அடியில் அதிகமாக ஆயில் போட்டிங்கன்னா மாவை நம்மளால் பரப்பி விட முடியாது. சும்மா ஜஸ்ட் தடவி விடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாவை எடுத்து ஊற்றி கரெக்டாக சமமாக தடவி விடணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு உடனே ஓப்பன் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு ஸ்பாஞ்சு மாரி ஆப்பம் ரெடி ஆகிடும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஹீட்டு கொஞ்சமாக வச்சு தான் இதை செய்யணும். அதிகமாக வச்சிங்கன்னா அடியில் கருகி போயிடும், அப்புறம் டோட்டலாக நம்மளால் செய்ய முடியாது. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆவி வெளியில் வராத அளவுக்கு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அந்த ஆவிக்குள்ளே மேலெல்லாம் பட்டு சீக்கிரமாகவே வேகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பொம்மை கிரானட்டு, மாதுளம்பழம், அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட்டு, குக்கும்பர் எது வேணாலும் துருவி சின்ன சின்னதாக இது மேலேயே போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக ஆப்பமாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் எப்படி ஈஸியாக சூப்பராக ஆப்பமாவை அரைக்காமல் ஆப்பச்சட்டியும் யூஸ் பண்ணாமல் சூப்பராக ஸ்பாஞ்சியான ரொம்ப சாஃப்டான ஆப்பம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதேமாரியே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹீட்டு மீடியமுக்கும் லோவுக்கும் மிடிலில் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறவங்களா இருந்தால். அதே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிறவங்களா இருந்தால் 300 வச்சுக்கோங்க, இல்லைனா 100 வச்சுக்கோங்க. ஒயிட்டாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. 300 வச்சிங்கன்னா அடியில் கொஞ்சம் கறி கிடைக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிறவங்களுக்கு. கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறவங்களுக்கு மீடியம் டு லோ ஹீட்டுக்கும் சென்டரில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாரும் கடையில் போய் ஆப்பம் மாவு ரெடிமேடாக வாங்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வாங்காதீங்க. இட்லி மாவை வச்சு நம்ம ஆப்பம் சூப்பராக சுடலாம். சூப்பராக எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுவே நான் புதுசாக என்கிட்ட கேஸ் தீர்ந்ததுனால இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிறக்கூடிய ஒரே விசில் இது தான். இதை வச்சு நான் ட்ரை பண்ணேன், அதனால் எனக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கு அருமையாக ஸ்பாஞ்சி ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பின்னாடிலாம் கருகலை, அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய், டாட்டா.